நான் ஒரு விஸ்வகர்ம சமுதாயத்தில் பிறந்தேன். நியாயத்தை தண்ணி சித்தப்பா தான் வரணும் முறைக்கு. அது ரெண்டாவது வச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, வந்து நான் 3 மாதத்துக்காண்டு வேலை பார்க்கேன். உங்கள் மீட்டிங் எப்படி பேசுறீங்களோ நமக்கு தெரியாது, அது மாறுபட்டு வருது. நான் வந்து ஒரு 3 மாதத்துக்காரன்ட்டு வேலை பார்க்கேன். எனக்கு பின்னாடி சின்ன வந்திருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 2000 போனேன், ஊருக்கு போனேன். 17 வருஷம் ஆச்சு. முத்தியாரத்தில் ஒரே தெரு, ஒரே வீடு, ஒரே கொள்கை, ஒரே வாழ்க்கை, ஒரே பொட்டாட்டி, ஒரு சித்தா. நான் பழைய சித்தி சொல்ல எதுக்கு சொல்றேன்னா, நான் வேலை பார்க்குற ஆள் வந்து கிறிஸ்டின். நான் தெரு குடியிருக்க வீடு முஸ்லீம் வீடு, முஸ்லீம் தெரு. நான் இந்து ஆகப்பட்டேன், ஆசாரி. நீ சின்ன எனக்கு இந்த கருத்து எதுக்கு சொல்றேன்னா, ஒரு எந்த மாதிரி நான் தாய்க்கு பேசல. தாய்க்கு பேசுகிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் கிடையாது. நான் பெரிய ஐதீகமான கடவுளும் கிடையாது. ஒரு இந்து எடுத்தீங்கன்னா அன்னதானம் பண்றாங்க கோயிலில். அதில் நான் நிறைய சின்ன மாதிரி பார்த்துருக்கேன். இங்கே முஸ்லீம் சின்ன பார்க்கல, தென்காசி சின்ன மாதிரி பார்த்துருக்கேன். காசி விஸ்வநாதர் கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணும்போது முஸ்லீம் சின்ன சாப்பிடுதாங்க, நான் சாப்பிடுவேன். ஒரு கிருஷ்ணவர் இல்லை. இதே இது ஒரு அண்ணா அவங்க வந்து அசனா சாப்பாடு போடுறாங்க. எங்க கிறிஸ்டின் சர்ச்சிலே போடுறாங்க. சர்ச்சில் போடும்போது இதே இந்துக்காரங்க சாப்பிடுவாங்க. எங்க போன இந்து தான், அது கிறிஸ்டின் தான். நான் போய் சாப்பிடுவேன், நான் பரமாரத்தை சாப்பிடுவேன். ஆனால் அவங்க வந்து இந்துலேயோ ஒரு இதில் வேறு சாப்பாடு. அதே மாதிரி நம்ம வந்துட்டுங்களேன், ஜமாத்தில் நம்ம இதில் வந்து பெருநாள் விடுவீங்க, 40 நாள் நோன்பு கஞ்சி கொடுப்பீங்க. நோன்பு கஞ்சி வயிற்று போக்குக்கல்ல, பல குறைகள் குற்றங்கள் இருக்கிறனால அந்த கஞ்சி சாப்பிடும்போது உப்பு, உணர்வு, உரப்பு, கசப்பு தன்மை எல்லாம் இருக்கிறதா, உன் வாழ்க்கையில இருக்கிறதா காட்டுறது தான் அந்த நோன்பு கஞ்சி குடிக்கீங்க. நாக்காக அந்த வயிற்று பேசி போக்கு முதல்ல மனுஷன் வாழ்க்கை உப்பு. அதை ஆண்டவன் கண்ணீர் அடிக்கும் போது உப்பான பசி ஆகா நம்ம போட்டு சாப்பிடும் போட்டுருக்கு சோறுல அப்படின்னு நினைக்கும். அதனால அது வரல. இப்ப என்னன்னா எல்லாம் முடிவு. இப்ப நடந்த சம்பவத்தை ஒன்று சொல்றேன், மற்ற ஆள் விடுங்க. நான் வாடகை வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமைக்கு லீவு. என் வீட்டில் மற்ற சாப்பிட்றதுல எங்கள் அம்மா பக்கம் மட்டும் தான் சாப்பிட்றேன். நான் வீட்டு வெளியில். அப்போது 2 சித்தி வந்து தர்மம் எடுக்க வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் நோவு தொழுது போயிட்டாங்க. வீட்டில் பொம்பளைக்க நான் வெளியிலிக்க வந்தோடனே சொல்லாம் மணிக்கு கேட்காங்க. நமக்கு அது வர தெரியாது. அப்போ நான் போய் 10 ரூபா ஒரு 20 ரூபா காசு கொடுக்கேன். நான் திரும்ப அவனு சொல்கிறாங்க, நாங்கள் வாங்க மாட்டோம் இப்படி சொன்னால. இது மனிதாத்தில் ஏற்பட்டதா இல்லை கிடைச்ச கடவுளாக ஏற்பட்டதா? இல்லை. ரெண்டாவது காட்சி ஒரு கேள்வி தான். ஒரு இது ரொம்ப இல்லைங்க. எங்கள் தம்பி ஒருத்தன் ஒரு முஸ்லீம்லேயே கல்யாணம் முடிச்சிட்டான். அவங்க வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. அவங்க அது வரமில்லை. இப்போ வந்து நான் வந்து துபாயில் உங்கள் பேச்சை கேட்டுருக்கேன். நான் துபாயிட்டு 1 வருஷம் இருந்து உங்கள் பேசிட்டு. அப்போ வந்து இப்போ என்னன்னா, அந்த பிள்ளை அவங்க அம்மாவோட அவங்க நகை கூட தான் வேண்டான்ட்டான். என் தம்பி நகைலாம் வேண்டாம், நான் பிள்ளைச்சின்னு அந்த பேர் வச்சு எல்லாம் முடிச்சுது. குழந்தை பிறகு எப்படி இருக்காங்க. இன்னைக்கு அவங்க அம்மா உடம்பிடல 1 வாரம் ஆச்சு. அவங்க மகனை செய்து தனியாக போயிட்டான், கொண்டாட்டி கூட்டி தனியாக போயிட்டாப்புல. இப்போ இன்னைக்கு அவங்க அம்மா கொடுத்த நகை வச்சு என் தம்பி மாமியாரை காத்துருக்கான். அதான் அவங்க உமா காப்பாற்றிருக்கான். இதில் கடவுளாக படைச்சதா மனிதாத்தில் படைச்சதா? இந்த 2 பேர் காது சொல்லுங்க. அதாவது நம்ம பல மதத்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பளிப்புகளை கொடுத்துக்கிறோம், வாங்கிக்கிறோம். அவர் ஏதோ அவங்க முஸ்லீம்கள் வந்து யார் அவங்க பழகினவங்கள்ட்ட அவங்க கொடுத்ததை இவர் கொடுத்த வாங்க மாட்டேன்னு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் பொங்கலுக்கு ஏதாவது கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பெருநாளை கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பிரிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்குறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் தர்ற எதையும் நாங்கள் வாங்கலாம், கிறிஸ்துவல் தரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நாங்கள் வாங்கி கொள்ளலாம். அதில் சில கண்டிஷன் இருக்குது. உதாரணமாக கிறிஸ்தவர்கள் வந்து பன்றி மாமிசத்தை அவங்க சாப்பிடுவாங்க, அதை வந்து நாங்கள் சாப்பிடக்கூடாது இல்லையா? அவங்க எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறக்கூடாது. எங்களுக்கு தடுக்கப்பட்ட உணவு, முஸ்லீம்களுக்கு தடுக்கப்பட்ட உணவாக இருந்தால் அது இந்து தந்தாலும் சரி முஸ்லீமை தந்தாலும் சரி நான் வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து ஆடு மாடெல்லாம் அறுத்து சாப்பிடணும் எங்கள் சட்டம், கோழி உட்பட. நீங்கள் அறுக்காம அடித்து சாப்பிட்றேன்னு வைங்க, அந்த மாமிசத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்க மாட்டோம். இந்துங்கிறதுக்காக வேண்டி இல்லை, முஸ்லீமே அப்படி அடிச்சுருந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம். ஒரு முஸ்லீமே என்ன செய்யறான், அடித்து கழுத்து நெரிச்சு கொலை பண்ணி அதை தந்தான்னு சொன்னால் அவன் முஸ்லீமா இந்துவா என்பதற்கு இல்லை. அறுத்த அந்த ரத்தம் வெளியேறினால்தான் அந்த உணவு வந்து அனுமதிக்கப்பட்டது என்று எங்கள் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. விஞ்ஞானத்தில் அப்படித்தான் சொல்றாங்க. அறுத்த அந்த ரத்தம் முழுசா வெளியேறினால் மட்டும்தான் அது உண்பதற்குரிய சுகாதார நிலையை அந்த மாமிசம் அடையும் என்பது விஞ்ஞானத்திலும் இருக்கிறது. விஞ்ஞானத்தை விட்டுருவோம். எங்க மத அடிப்படையில் வந்து ஒரு இந்துவே இருக்காருன்னு சொன்னா, அடிச்சு சாப்பிட்ட ஒரு உணவை தர்றாருன்னு சொன்னா, இல்லைங்க முறைப்படி அறுக்கலை
அதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சாம்பாரோ உருளைக்கிழங்கோ அதில் கொடுத்தா வாங்கிக்கிடுவோம். அல்ல ஒழுங்கா அறுக்கப்பட்ட உணவு ஒரு கசாப்புகளில் வாங்கிட்டு வந்து ஆக்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இப்படி எங்கள் மதத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றை மற்றவங்க தருவார்களேயானால் அதை நாங்கள் வாங்கக்கூடாது. எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கல, நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டால் முஸ்லீம்கள் இதை சாப்பிட மாட்டாங்க, கொடுக்கக்கூடாது, இப்படி தான் வழங்கிக்கிறது தான் சரியான முறை. இப்போ எனக்கு ஒரு ஐயர் வந்து நண்பராக இருக்காருன்னு வைங்க, ஒரு பிராமணர் வந்து எனக்கு நண்பராக இருக்கார். அவர் நண்பர் என்பதற்காக வேண்டி நான் பிரியாணி கொடுக்கலாமா? எனக்கு தெரியும் அவர் பிரியாணி சாப்பிட மாட்டார்னு. பிராமணராக இருக்கிறதுனால அவர் வந்து மட்டன் சாப்பிட மாட்டார்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் நண்பர் தானே, நான் பிரியாணி கொடுக்கணும் சாப்பிடுன்னா நான் அவரை மதிக்கிறதா கேவலப்படுத்துறதா? கேவலப்படுத்துறதான். ஏன்டா நான் யாருன்னு உனக்கு தெரியும், நான் மாமிசம் தொட மாட்டேன்னு தெரியும். எனக்கு தர்றதா இருந்தால் எனக்கு ஏற்ற மாதிரி தர வேண்டியது தானே. ஒரு பாயாசத்தை கொடு, ஒரு சாம்பார் வடையை கொடு, எனக்கு எதுக்கு பிரியாணி தரேன்னு கேட்பாரா இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக தான் கொடுக்கணும். அவங்க எதை அவங்க நம்பிக்கை ஒத்துக்கொள்ளாதோ அதை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்து ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படும். இப்படி சில விஷயங்களை வந்து முஸ்லீம்கள் வந்து மறுத்திருப்பாங்க பழகும்போது. அது மாதிரி இந்த பூஜை செய்யறதுக்குல ஒரு பொருள் ஒரு படையல் பண்றோம். படையல் பண்ண உடனே அந்த பொருளுக்கு வந்து கூடுதல் பவர் வர்றதாக நம்ம நினைக்கிறோம். படையல் மட்டும் இல்லை, முஸ்லீம்கள் பாத்தியான்னு ஓதுவாங்க தர்காவில் வச்சு. பாத்தியா ஓதி அந்த சர்க்கரையை கொடுக்கும்போது அது சர்க்கரைங்கிற அந்தஸ்தை தாண்டி அது பிரசாதம்ங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்துடும். இப்போ சர்க்கரை இருக்குன்னு வைங்களேன், ஒரு கோடீஸ்வரன் ஒரு நாக்கில் சர்க்கரையை தொட்டு தடவுறதை வாங்கிடுவானா? அப்படி நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், எனக்கு போய் இதுக்கு போய் தரேன்னு கேட்பாங்க. அதையே பிரசாதம்னு சொல்லி கொடுத்து பாருங்களேன், நாக்க நீட்டுவான். அப்போ சின்ன ஒரு அற்ப பொருளாக இருந்தால் கூட அதுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு வாங்குகிறான். ஒரு வாழைப்பழத்தை வாழைப்பழம்னு தந்தா வாங்கி கொள்ளலாம், இது வாழைப்பழம் கிடையாது, இது பவர் ஏற்றுனது அப்படின்னு தந்தார்களே. ஆனால் அது போலித்தனம், வாங்கக்கூடாதுன்னு இருக்க மாதிரி உள்ளதுதான் இருக்கணும். இப்போ உதாரணமாக முஸ்லீம்கள் இந்த பாத்தியாவது சில பேர் தர்காவில் அதை கொண்டாந்து எனக்கு தர்றான்னு வகையில் நான் வாங்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் நீ சர்க்கரைன்னு கொண்டாந்தா எவ்வளோ நாள் வாங்கிக்கிடுவேன். நீ என்ன செய்யறன்னா இதில் இதை பாத்திர மந்திரம் அஜர்த்து மந்திரம் மத குருமாறு மந்திரம் ஓதுனவுன அதில் என்னமோ ஏறிடுச்சுன்னு சொல்றீங்கள, அதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். அது ஒன்றும் ஏறல, வெறும் சக்கரை தான் அது. ஒரு பேரிச்சம்பழத்தை இப்படி வாங்குறாங்க கோடீஸ்வரன். ஒரு பேரிச்சம்பழத்தை சும்மா வாங்குவானா? சும்மா வாங்க மாட்டான். அந்த கடவுள் பிரசாதம் அது மாதிரி ஒரு வாசகத்தை சொன்ன உடனே அதுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வாங்குறான். அப்போ ஒன்று என்னன்னு கேட்டோம்னா இந்த பொருளில் என்ன பவர் ஏறினுச்சு. சாதாரண பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிடுவோம், இந்த படையல் செய்யப்பட்ட பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிடுவோம், லேபிள் கூட கொடுப்போம். இதில் உள்ளதை விட இதில் கூட இருக்குன்னு ஏதாச்சும் வருமா ரிசல்ட்டு? இதில் என்ன இருக்கு அதுதான் அதுலேயும் இருக்கும். எந்த டெஸ்ட் பண்ணாலும் இதில் பவர் ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்காது. அப்போ பவர் இருக்குன்னு சொல்லி தரும்போது அதில் ஒரு நம்மை நாம ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. உதாரணமாக ஒரு பொங்கல் தீபாவளி இருக்குன்னு வைங்களேன், தீபாவளிக்கு நீங்கள் வந்து பலகாரம் செய்கிறீங்க, நாங்கள் தாராளமாக வாங்கிக்கிடுவோம். அதை படையல் செஞ்சதுன்னு கொஞ்சம் வச்சுருப்பீங்க, அதை சொல்லி இது பிரசாதம் கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு கான்செப்டே இல்லைங்க, சாதாரண உணவு, அதில் என்னமோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது எங்களுக்கு மூட நம்பிக்கையை நம்பக்கூடாது எங்கள் மார்க்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மட்டும் மறுப்பாங்க. எதனால மறுப்பாங்க? இந்துக்களுக்காக மறுக்கிறது இல்லை, முஸ்லீமே கொண்டாந்து நாகூர்லேருந்து தர்றேன்னு சர்க்கரை கொண்டு வருவாங்க, நாங்கள் வாங்கக்கூடாது. என்ன நாகூர் சர்க்கரை எங்கள் ஊரில் சர்க்கரை கிடைக்குமே, நாகூர்லேருந்து கொண்டு வர்றது கேட்டால் அது தபுர் இருக்குது, சீரணி பாத்தியா ஓதுன சர்க்கரை அப்படிம்பாங்க. பாத்தியா ஓதுனா சர்க்கரையில் பவர் ஏறுமா? அப்படி குரானில் இருக்குதா? அப்படி முகமது நபி சொன்னாங்களா? அப்படின்னு திருப்பிக்கிட்டு அவன்டே வாங்க மாட்டோம். இந்துங்கிற மேட்டருக்காக இல்லை, முஸ்லீம் பாத்தியாவுக்கு வந்து தந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன் வாங்க மாட்டோம்? இது பொய். நீ சர்க்கரைன்னு கொடுப்பா, பேரிச்சம்பழத்தை கொடு. அப்போ ஒரு ஏன் ஒன்றா இவ்வளோஹான்னு கொடுக்குறான், சோறு ஒரு வாய்க்கு கூட பத்தாது, அது ஒரு குடும்பத்துக்கே கொடுத்து விடுறான். அது ஆளுக்கு ஒரு பருக்கை எடுத்து சாப்பிட்றாங்க. என்னது? அது சாதா சோறு இல்லை, ஒவ்வொரு பருக்கையிலையும் பயங்கரமான பவர் இருக்குது. அது நம்பலாமா? இல்லாத ஒன்றை நம்புறது தானே. இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிலதை நாங்கள் கொள்கையை சார்ந்து சிலதை நாங்கள் தவிர்ப்போம். இதுல மத நல்லிணக்கத்துக்கு எதிரானது கிடையாது. நீங்க என்ன செய்யணும்? முஸ்லீம்கிற நம்பிக்கை இப்படி இருக்கிறதுனால நம்ம தீபாவளி கொடுக்குறீங்களா, இந்த பூஜை செஞ்சுன்னு கொஞ்சம் தான் வச்சிருப்பீங்க, மற்றதை கொடுத்து விடுங்க. அன்னைக்கு போடுற வடையெல்லாம் கொடுங்க, அவளையும் சாப்பிட்றோம், அதிரசத்தை கொண்டாந்து கொடுத்துங்க சாப்பிட்றோம். இந்த படையல் செஞ்சது என்னமோ இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதை மட்டும் தவிர்த்துக்கிற வேண்டியது தானே. அப்ப நாங்களும் உங்களை மதிச்சு நீங்களும் எங்களை மதிக்கிறதா இருந்தா, முஸ்லீம்களுடைய நம்பிக்கை இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை கொடுக்க வேணா, இதை கொடுப்போம். அவங்க முஸ்லீம் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க,
பாத்தியா ஓதி கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க முஸ்லிம்கள் அப்படின்னு புரிந்து கொண்டோமே. ஆனால் நல்லிணக்கம் தன்னால உண்டாயிரும். ஒருத்தர் அவர் பொருளை கொடுப்பதாக இருந்தால் அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை கொடுக்கக்கூடாது, அவருக்கு பிடிக்காத ஒன்றை கொடுக்கக்கூடாது. சில பேர் சில பொருளை இயற்கையாகவே சில பேருக்கு மீன் பிடிக்காது, உங்களுக்கு நல்லா தெரியும், அவருக்கு மீனை கொடுக்கலாமா? அவர் மீன்றால பிடிக்காது ஒரு ஆளுக்கு நண்டு பிடிக்காது, அவர் கூப்பிட்டு இந்த நண்டை சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிக்காதுங்க சொல்லுவாரா இல்லையா? அப்ப நம்ம ஒரு ஆளோட பழகி அன்பளிப்பு கொடுக்கிறோம் என்றால் அவர் எதையெல்லாம் விரும்புவார் அது கொடுங்க, அவர் எதையெல்லாம் விரும்ப மாட்டார் அது கொடுக்காம இருங்க. விரும்பாத ஒன்றை நான் கொடுத்தேன் ஒரு வாங்கல, எது கொடுத்தாலும் வாங்காட்டி குற்றம் சொல்லலாம். நம்ம எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான், இவன் கத்திரிக்காய் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான், சோத்தை கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான், எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான்னா மதத்துவேஷம். சிலதை வாங்கி சிலதை மறுக்கிறான்டா வேற விஷயம் தான் அர்த்தம், மதத்துக்காக இல்லையில அவர் நம்பிக்கை சார்ந்து சிலது மறுக்கிறார். அப்ப இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ தருகிற 95% பொருள்களை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். 5% பொருள்கள்ல வேற விதமான எங்க மார்க்கம் தடை செய்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால வாங்க மாட்டேங்கிறோம். அதுக்கு மத துவேஷமா எடுத்துக்கொள்ளாம இவங்களுடைய மத நம்பிக்கை அப்படி இருக்கு, நம்ம அதை மதிக்கணும், நம்ம நம்பிக்கைக்கு தகுந்தவாறு அவங்க நடக்கணும் இப்படின்னு புரிந்து கொண்டோமே. அதனால